This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு சப் மீட்ரு வேணும்னு சொன்னாங்க. அந்த சப் மீட்டருக்கு நான் வந்து உங்களுக்கு லைன் எடுத்து வச்சுருக்கேன். லைன் எடுத்து ஏற்கனவே இதை பற்றின உங்களுக்கு ஒரு டயக்ராம் நான் போட்டிருப்பேன். அந்த டயக்ராம் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா அந்த லிங்க்கை பார்த்துட்டு நீங்கள் எந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லை அந்த பெரிய வேர் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஃபேஸு. அது பக்கத்தில் உள்ளது சின்னது பார்த்திங்கன்னா நியூட்ரு, அதுக்கு அங்கிட்டு உள்ளது நியூட்ரு, மூணாவது உள்ளது, நாலாவது உள்ளது ஃபேஸு. இது எப்படி ஒன்றா ஃபேஸ் நியூட்ரு ஃபேஸ் அப்படி வரும். இந்த கேரியரை பார்த்திங்கன்னா இன்புட்டு, அந்த கேரியர் பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. இந்த முறையில் தான் பார்த்திங்கன்னா இந்த போர்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் வரும். யார் வீட்டில் பார்த்தாலும் இபி லைனில் உள்ள மெயின் போர்டு பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் இருக்கும். இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அடிஷ்னல் சப்மீட்டராக இருந்தாலும் நம்ம இபி சைட்லேருந்து கொடுக்குற மீட்டராக இருந்தாலும் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாடலில் தான் இருக்கும். பட் இது வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அது வெளியே இந்த மாதிரி இப்போ வயர் கொடுத்து எடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா சிலர் பார்த்திங்கன்னா திருட்டு கரண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் இந்த பார்த்திங்கன்னா நான் எப்படி ஜம்பர் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த வயர் வந்து அப்படி வெளியே கொடுத்துருக்கேன். இந்த வழியாக போய் கிட்டத்தட்ட எங்கேருந்து அந்த வயர் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா, அங்கே அந்த டேங்க்குக்கு கீழே இருக்குது அந்த லைனு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் அடிஷ்னலாக எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஒயிட் கலர் பைப்லேருந்து நான் எடுத்திருக்கேன். அங்கேருந்து எடுத்திருக்கேன் இந்த லைன் தான் இப்போ நமக்கு வந்து உள்ளே வந்து இந்த லைனை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கைரேகை வைக்கிற ஒரு மிஷினும் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனுக்கு ஒன்று லைன் பண்ணியிருக்கேன். ஒரு எல்இடி பல்ப் ஒன்று லைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம்ன்றனால ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கோம். அவ்வளோதான். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடிக்கடி நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாகவும் ப்ளம்பிங் சம்மந்தமாகவும் வீடியோ நிறைய எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு வேலையானது தெளிவாக புரிய வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ வேறு எதுவும் ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு பயன்படுத்தி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. நீங்களும் இந்த மெத்தடை பாருங்கள். உங்களுக்கு புரியாத பட்சத்தில் தாராளமாக கேளுங்க. நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்களும் ஒரு டெக்னீஷியனாக மாற முடியும். இந்த முறை இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முறை பார்த்திங்கன்னா ஒரு சப் மோட்டரை பற்றி ஒரு மோட்ரு போடலான்னு சொல்லியிருக்கேன். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.